கலர்னால டிஸ்கிரிமினேட் பண்றாங்க, லுக்ஸ்னால டிஸ்கிரிமினேட் பண்றாங்க அப்படின்னா பண்றவங்களுடைய கீழ்த்தரமான புத்தி தான் அது. ஒருத்தவங்களோட கான்ஃபிடன்ஸை உடைச்சு பணம் பார்க்கறது ஒரு கார்ப்பரேட்டோட வேலையா இருக்கு. எல்லா இடத்துலயும் இது இருக்கு, எல்லா ஃபீல்டுலயும் இது இருக்கு. இதுக்கான புரிதல் எல்லாருக்கும் இருக்குமான்னா கிடையாது. டாக்டர் தாங்க சொல்லி தரணும், ஆனா அவங்க ரெடியா இருக்காங்களா சொல்லி தரதுக்கு? கிடையாது. நான் என்னோட ஸ்கின்ல கான்ஃபிடென்ட்டா இல்லைன்னா என்னை கஷ்டப்படுத்தி என் வாழ்நாள் ஃபுல்லா ட்ரீட்மெண்ட்டுங்கிற பேர்ல என்கிட்ட பணம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் யாரோ ஒரு டாக்டரோ ஏதோ ஒரு பியூட்டி ப்ராடக்ட். இதுதான் அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல். என் வாழ்க்கையை படமா பண்ணணும் அப்படின்னா முதல்ல என் வாழ்க்கை என்னன்னு தெரியணும். அண்ட் இதுதான் sadly society. End of the day, it's just, ரீசன்ட் டைம்ஸ்ல இந்த ஒரு விஷயம் அதிகமா பார்க்கப்படுறது என்னன்னா, இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தங்க ஒரு இன்ஃப்ளூயன்சர் கூட சொல்லியிருந்தாங்க, நான் இன்னும் டோன் ஆகணும், கலர் ஆகணும்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிட்ட டேப்லெட்ஸ்னால இந்த மாதிரி ஐ ஹேட் அ சைட் எஃபெக்ட், ஐ ஹேட் தீஸ் திங்ஸ் அப்படின்னா இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலி sadly ஒருத்தவங்களோட கான்ஃபிடன்ஸை உடைச்சு பணம் பார்க்கறது ஒரு கார்ப்பரேட்டோட வேலையா இருக்கு. அண்ட் அது அவங்கவுங்களுக்கு எந்த லெவல்ல முடியுமோ அந்த லெவல்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் ஸ்கின் ஒயிட்னிங் ட்ரீட்மெண்ட் ஆர் டேனிங் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லாமே. நம்மள மாதிரி இருக்கிறத நம்ம எம்ப்ரேஸ் பண்ண கத்துக்கிட்டா தவிர வேற வழியே கிடையாது. இட்ஸ் லைக் சூஸ். அப்படிதான். என்ன சொல்ல முடியும்? இந்த கலர்ல இருந்தாதான் நம்மள எல்லாம் அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு தவறான புரிதல் இருக்கு. அத மாத்திக்கிறதுக்கு I don't know ஏன்னு தெரியல. It has to change ஆனா இல்ல? It has to changeங்கிறத விட it's better if it changes. அண்ட் அதே சமயத்துல இன் சினிமாவுமே ஒரு 4 வருஷம் முன்னாடி லைக் 4 வருஷம் இல்லை இப்போ வரைக்குமே இருந்துட்டு இருக்கும், ரேசிசம் காமெடிஸ் இருந்துட்டு இருக்கும். கலர்னால டிஸ்கிரிமினேட் பண்றாங்க, லுக்ஸ்னால டிஸ்கிரிமினேட் பண்றாங்க அப்படின்னா பண்றவங்களுடைய கீழ்த்தரமான புத்தி தான் அது அப்படிங்கிறத தவிர்த்து அங்க பார்க்க வேற ஒண்ணுமே இல்லை. இதுல என்ன சோகமான விஷயம்னா, அவங்கள்ட்டயே ஏதாவது ஒண்ணு இருக்கும், ஆனா அவங்க இன்னொருத்தவங்களை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க. சோ இது நாளடைவுல எப்படி ஆயிடுச்சுன்னா, சினிமான்னு கிடையாதுங்க, சினிமாங்கிறது எல்லாருக்கும் ஓப்பனா இருக்குங்கிறதுனால ஈஸியா சினிமாவை நம்ம எடுத்துக்கிறோம். எல்லா இடத்துலயும் இது இருக்கு, எல்லா ஃபீல்டுலயும் இது இருக்கு. இது இல்லாத கிடையாத ஃபீல்டே கிடையாது. நீங்க கோயிலுக்கு போங்களேன், நீங்க ஒரு கோயில்ல போய் லைக் பாருங்களேன், எதுக்காக கோவில் எல்லாம் பால் அபிஷேகம் பண்றாங்க, எதுக்காக மஞ்சள் வச்சு பண்றாங்க, எதுக்காக குங்குமம் வச்சு பண்றாங்க? அதெல்லாம் சயின்டிபிக்கலா அதுல என்ன இருக்கு, ஒரு என்ன ஏஜென்ட் வச்சு அதெல்லாம் கிரியேட் பண்றாங்க, ஒரு இனிஷியலா அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, இப்ப அதை எப்படி பண்ணிட்டு இருக்காங்க? எல்லாமே அரசியல் தான். எல்லாமே யாரோ ஒருத்தர் பணம் சம்பாதிக்கிறதுக்காக மற்றவங்களை படுத்துற கஷ்டம்தான். இப்போ நான் என்னோட ஸ்கின்ல கான்ஃபிடென்ட்டா இல்லைன்னா என்னை கஷ்டப்படுத்தி என் வாழ்நாள் ஃபுல்லா ட்ரீட்மெண்ட்டுங்கிற பேர்ல என்கிட்ட பணம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் யாரோ ஒரு டாக்டரோ ஏதோ ஒரு பியூட்டி ப்ராடக்டோ. யாரோ ஒருத்தருடைய ஆதாயத்துக்காக இன்னொருத்தவங்களை கஷ்டப்படுத்துறது தான் பிசினஸ். ஸோ அதுக்கு மூலாதாரம் அதோடைய பேஸ், அதோடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஒருத்தவங்களோட கான்ஃபிடன்ஸை பிரேக் பண்றது. ஓகே, ஆனா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். லைக் உங்களுக்கு சன் லைட் பட்டாலோ ரேஸ் பட்டாலோ இல்ல யாராவது ஸ்கின் உரசினாலும் அந்த எரிச்சல் இருக்கும் கேள்விப்பட்டிருக்கேன். எஸ் இருக்கு. சன் மட்டும் இல்ல, நான் ரொம்ப மழையில நனைஞ்சாலும் எனக்கு அது ஆகும். குளிக்கும் போது தண்ணி ஸ்கின்ல பழைய எனக்கு எரியும், எனக்கு கஷ்டமா இருக்கும். யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க அதுன்னு சொன்னா. விசித்திரம். இப்படிதான் உங்களை மாதிரிதான் என்ன பாக்குறாங்க, ஏன்னு தெரியல, நிஜமாவே அது நடக்கும். ஓகே, I want to knowங்கிறதுக்காக நான் பாக்குறேன். இல்ல I get it. ஃபன்னியா சொன்னேன். I mean இப்போ ஷூட்ல எல்லாம் நான் மாடலிங் ஷூட்ஸ் எல்லாம் பண்ணும்போது இந்த சன்கன் எல்லாம் வைக்கறாங்கல்ல, 6 பேங்க் லைட்ஸ் அதெல்லாம் எனக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது எனக்கு அது என் ஸ்கின் ஹர்ட் ஆகும், எனக்கு வலிக்கும். நான் ரொம்ப வெயில்ல எல்லாம் போறேன்னா என் ஸ்கின் வலிக்கும். உங்க ஸ்கின்னை விட என் ஸ்கின் டெலிகேட்டான ஸ்கின், லைக்
கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சென்சிட்டிவான ஸ்கின் இல்லையா? Okay. ஸோ நமக்கு வந்து 7 லேயர்ஸ் இருக்கும் ஸ்கின் உடம்புல. எல்லாருக்குமே அப்படித்தான். ஸோ அது வந்து அடி எந்த அளவுக்கு சிவியரா அடிப்படுதோ அந்த அளவுக்கு ஸ்கின் கிழியும். ரைட். மேல வெறும் ரேஷ்ங்கிறது ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட் லேயர் டேமேஜ் ஆகுறது. ஒரு ஃபுல்லா டேமேஜ் ஆகுறதுங்கிறது தான் வந்து கட்ஸ் அண்ட் ப்ரூசஸ், அந்த as in காயமா ஏற்படுறது அதெல்லாம். இதுவே காயமே இல்ல ஆனா ஸ்கின் கிழிஞ்சு கையில வருது அப்படின்னா எப்படி இருக்கும்? அதான் என் ஸ்கின்ல நடக்கும். உங்களுக்கு சின்ன வயசுல லைக் பிரைமரி காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சு. வாட் ஹேப்பன்ட் ஆக்சுவலி? அது எப்படி? பிரைமரி காம்ப்ளெக்ஸ்ங்கிறது வந்து டியூபர்குலோசிஸோட, டிபியோட இனிஷியல் ஸ்டேஜ். அவங்களுக்கு இவங்க தங்கச்சிங்கிற மாதிரி. சோ என்னன்னா இது வந்து கண்டேஜியஸ், பரவக்கூடிய தொத்து வியாதி. ஓகே. பட் பிரைமரி காம்ப்ளெக்ஸ் கிடையாது, பரவாது. பிகாஸ் இட் இஸ் இனிஷியல் ஸ்டேஜ். அதாவது கங்க்ராச்சுலேஷன்ஸ், முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டோம், நீங்க சரியாயிடுவீங்க அந்த ஸ்டேஜ் அது. ஓகேவா? சோ நெஞ்சுக்குள்ள சேர்ந்திருக்கிற அந்த கண்டாமினேஷன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்றது தான் அதுக்கு தேவைப்படுற ட்ரீட்மெண்ட். இது வந்து இதுக்கான புரிதல் எல்லாருக்கும் இருக்குமான்னா கிடையாது. சோ டிபின்னா தொடாமலே வாழணும், லைக் கண்டேஜியஸான வியாதி அப்படிங்கிற கான்செப்ட் தான் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் அதெல்லாம் வந்து யோசிக்க தெரியாது எல்லாருக்குமே. ரைட். அது வந்து யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டினா டாக்டர்ஸோடது. அவங்க தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும், அவங்க தான் அதை புரிய வைக்கணும். பட் பாவம் டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க அடுத்தடுத்து எவ்வளவு பேஷண்ட்ஸை பார்ப்பாங்க, போர் அடிக்கும்ல அவங்களுக்கும். நீங்க அதான் லைக் சர்க்காசமா சொல்றீங்க, பட் ஐ கெட் இட். வேற யாருங்க வேற சொல்லி தரணும்? டாக்டர் தாங்க சொல்லி தரணும். ஆனா அவங்க ரெடியா இருக்காங்களா சொல்லி தரத்துக்கு? கிடையாது. இந்தா மருந்து, இந்தா பிரிஸ்கிரிப்ஷன், இந்தா ட்ரீட்மெண்ட் கோர்ஸ், போ இத்தனை நாள் கழிச்சு வா. இதுக்கே அவங்க சலிச்சுக்கிறாங்க ஃபீஸ் வாங்குறதுக்கு. என்ன அவங்க எல்லாம் தெய்வ பிறவிகள், அவங்க எல்லாம் ஆக்சுவலா சொல்ல போனா they are next to god, like everyone next treats to them God, like god. yes of course, but do they have that responsibility? I don't know, to be honest. I've never met anyone. Question mark. I've never, அதுதான் சொல்றேனே, நான் அந்த மாதிரி யாரையும் மீட் பண்ணதில்லை. அதனால எனக்கு பாசிட்டிவா சொல்ல எதுவும் இல்லை. ரீசெண்ட் டைம்ஸ்ல லைக் முதல்ல வந்து ஒரு ஹீரோயினா இப்படிதான் இருக்கணும், ஹீரோயின் வந்து இப்படிதான் நடிக்கணும், அவங்களோட ரோல் இதுதாங்கிறது இருந்த டைம்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா லைக் சப்பாக்குங்கிற படத்துல லைக் தீபிகா படுகோன் சேஞ்ச் மெனி திங்ஸ் டு ஆக்ட் as a acid victim அந்த மாதிரி நடிச்சிருந்தாங்க. ஸோ இஃப் யுவர் லைஃப் இஸ் கோனா பி டேக்கன் லைக் அ ஃபிலிம், who you want to act in it? Maybe is there any choice or chance? Okay. I don't know if I should be answering this question because again it's a huge politics. சினிமாவை வச்சு பணம் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. தீபிகா படுகோன் பண்ண விஷயம் ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப அழகான விஷயம், சத்தியமா சொல்ற ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயம். நிஜமான ஒரு ஆசிட் விக்டிமை நடிக்க வச்சாங்களா? கிடையாது. அவங்க அந்த மேக்கப் பண்ணி தான் நடிச்சாங்க. அது தேவை, அது அவசியம். ஒரு ஃபிலிம் மேக்கரா என்னால அதை பார்க்க முடியுது. அந்த படம் ஹிட் ஆச்சா? இல்ல. அந்த படத்தை நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்களா? இல்ல. ஏன்? பட் இதுவரை நம்ம தான் பேசிட்டு இருக்கோம், nobody. எக்ஸாக்ட்லி. அதான் அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல். என் வாழ்க்கைய படமா பண்ணணும் அப்படின்னா முதல்ல என் வாழ்க்கை என்னன்னு தெரியணும். தெரியாதவங்க அதை படமா பண்ணா ஆர் பா இன்ஸ்பயர் ஆகிறதுக்கு இங்க ஒண்ணு இருக்கு அப்படின்னும், சே எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்னும், இது பத்தாது என் வாழ்க்கைய படம் பண்றதுக்கு. இதை மட்டும் வச்சுக்கிட்டு அதை படம் பண்ணணும்னு நினைச்சா சப்பாக் மாதிரி தான் ஆயிடும். சப்பாக்குங்கிறது வந்து ஒரு அழகான ஒரு ஹியூமன் பீயிங். அவங்க பண்ணாத தப்புக்கு அவங்க எவ்வளவு பெரிய தண்டனை அனுபவிச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கிறத பிரசன்ட் பண்ற ஒரு லைஃப், ஒரு ஜேர்னி. அது ஒரு டாக்குமெண்ட்ரி ஆர் அது ஒரு பயோகிராஃபி, அது ஒரு அழகான ஒரு விஷயம். அதை அப்ரிஷியேட் கூட பண்ண முடியாத அளவுக்கு தான் ஒரு சொசைட்டியா நம்ம இருக்கோம். எத்தனை சூப்பர் ஸ்டாருங்களோட படங்கள் எல்லாம் நம்ம செலவு பண்ணி படத்துக்கு போய் பார்த்து திரும்ப திரும்ப பார்த்து அப்படியே புல்லரிச்சு போய் சில்லறைய சதுர விட்டு எவ்வளவு பண்ணியிருப்போம். அமேசான் பிரைம்லயோ இல்ல நெட்ஃபிளிக்ஸ்லயோ இல்ல ஹாட் ஸ்டார்லயோ இந்த மாதிரி ஒரு படம் வரும்போது ஓபன் பண்ணி அந்த படத்தை பார்த்துட்டு அந்த படத்தை பத்தி 4 பேர்கிட்ட சொல்லி இதை போய் பாரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு கூட நம்ம எஃபர்ட் எடுத்திருப்போமா? எக்ஸாக்ட்லி.
அவ்வளவுதான். நான் சொன்னேன் இல்லைங்களா, மென்டல் ஹெல்த்ங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு. ஹெல்தியான மென்டாலிட்டி இருக்கிற ஒருத்தரால நிஜ வாழ்க்கை ஸ்ட்ரகிள்ஸை புரிஞ்சுக்க முடியும்னும் போது அதை அப்ரிஷியேட் பண்ணவும் முடியும். தட்டி விடு அது அவ்வளவுதான் அப்படிங்கிறவங்க வந்து அவங்க வாழ்க்கையிலேயே 1008 பிரச்சனை இருக்கும். அதை எப்படி சரி பண்றதுன்னே தெரியாதப்போ அடுத்தவங்களுடைய பிரச்சனையை எம்ப்ரேஸ் பண்ணவும் மாட்டாங்க, அதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கவும் மாட்டாங்க, அதை என்கரேஜ் பண்ணவும் மாட்டாங்க. அண்ட் இதுதான் சேட்லி சொசைட்டி. 99% ஆஃப் ஆர் 95% ஆஃப் பீப்புள், நான் செகண்டா சொன்னேன் இல்லையா, அந்த கேட்டகரியில தான் இருக்கும். அப்படின்னும் போது என் வாழ்க்கைய படமா பண்ணா யாராவது அதுல நடிக்கணும், இல்ல அதுல நிறைய டெக்னிக்கல் டிஃபிகல்டிஸ் இருக்கு. சின்ன வயசுல இருந்து ஜானினா என்ன மாதிரி சின்ன வயசுல இருந்து ஒருத்தவங்க வேணும். ஸோ நான் வயசுக்கு ஆர்டிஸ்ட் ஒருத்தவங்க ஃபிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு நான் மேக்கப்பை பண்ணி, அதாவது எனக்கு நேச்சுரலா இருக்கிற விஷயத்த அவங்களுக்கு நான் மேக்கப்லன்னு வரவழைச்சு, இதெல்லாம் வந்து எண்ட் ஆஃப் த டே படம், எண்ட் ஆஃப் த டே அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி எடுத்துக்கிட்டா அது அவ்வளோதான். இல்ல எண்ட் ஆஃப் த டே அது ஒருத்தரோட ஸ்ட்ரகிள், அது ஒருத்தரோட லைஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது லைஃப். ஸோ இந்த மாதிரி யோசிக்கக்கூடிய ஒருத்தர் ஆர் இந்த மாதிரி என்கிட்ட இருக்கிற இன்ஸ்பைரேஷனையும் இல்லை என்கிட்ட இருக்கிற அந்த சோகத்தையும் தாண்டி அதை பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தவங்க என்ன அப்ரோச் பண்ணா பேசி ஒர்க் அவுட் பண்ணி அவங்க கூட அந்த படத்தை பண்ணுவேன். அது ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி, அது டைரக்டரா இருந்தாலும் சரி, அது ப்ரொடியூசரா இருந்தாலும் சரி. இல்லைன்னா இவங்க தான் அதை பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு ஸ்பெசிஃபிக்கா இவங்க தான் அப்படின்ட்டு என்னால யாரையுமே சொல்ல முடியல, யோசிக்க முடியல. முடியல, அது எப்படிங்க முடியும் எனக்கு தெரியல. ஏன்னா end of the day it's just அவ்வளவுதான். நிறைய விஷயம் பேசணும். லைக் என்னெல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, வாட் யூ வாண்ட் டு பி, வாட் யூ ஆர் நவ், வாட் யூ ஃபேஸ்ட், நிறைய பேசணும். அண்ட் யூ ஹவ் பீன் இன்ஸ்பைரிங் அ லாட் ஆஃப் பீப்புள். அண்ட் நீங்க நிறைய விஷயம் இன்ஸ்பைரும் பண்ண போறீங்க. இந்த ஒரு இன்டர்வியூக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். Thank you so much for having me here. Thank you.